வணக்கம். வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்திருக்கிற விடுதலை பாகம் 2 படம் பிரமாதமாக பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இந்த கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்னு தான் இதை சொல்லணும். தவிர உண்மைக்கு பக்கத்திலேயே இருக்கிறவர் தான் வெற்றிமாறன் சார். எப்பொழுதும் அவருடைய படங்களில் சில தர்க்க நியாயங்களை வைத்துக்கொண்டு அதை நான் இங்கே உறக்கச் சொல்லுபவர் அவரைத்தான் இருக்க முடியும். விசாரணை மாதிரியான ஒரு படம், அசுரன் மாதிரியான ஒரு படம், வடசென்னையினுடைய வேறு ஒரு முகம் அப்படிங்கிறத அவரளவுக்கு யாருமே திரையுலகில் கையாண்டதில்லை. தவிர எடுத்துக்கொண்ட கதைக்கு வலு சேர்க்கிற விதமாக அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணக்கூடியவர் தான் வெற்றிமாறன். இந்த படத்தில் வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதி அவர்களையே நம்ம பார்க்க முடியாது. அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே வேறு விதமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எப்படி ஒரு 50வது படமாக மகாராஜா அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்ததோ அதே போல் இந்த படமும் விஜய் சேதுபதியினுடைய திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த வாத்தியார் கதாபாத்திரம் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. விருத்தாச்சலம், பெண்ணாடம், ஜெயங்கொண்டம், அரியலூர், திருச்சி, தென்னார்காடு, அந்த காலத்து தென்னார்காடு மாவட்டங்கள், தருமபுரி வரை உண்டான விஷயங்கள்னு அந்த புலவர் கலிய பெருமாள் அப்படிங்கிறவர், பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிறவர் எல்லோராலும் கொண்டாடப்பட்ட ஒரு சமூகத்துக்கான போராளி. சமூக தர்க்க நியாயங்களை உறக்கச் சொல்லி அதற்காக போராடியவர். கருஞ்சட்டைக்காரனும் சகப்பு சட்டைக்காரனும் வந்துதாயா இங்க எல்லா பிரச்சனைகளையும் உண்டு பண்றீங்க அப்படின்னு மேல் சாதிக்காரர் அந்த படத்துல பேசுவதாக ஒரு வசனம் வரும். இங்க ஆரம்பத்துல கருஞ்சட்டைக்காரராகவும் அதே சமயத்துல செஞ்சட்டை அணிபவராகவும் செவ்வணக்கம் அப்படின்னு சொல்பவராகவும் வாழ்ந்திருக்கிறார் புலவர் வாத்தியார் கலியபெருமாள் ஐயா அவர்கள். அந்த கலியபெருமாள் ஐயா அவர்களுக்கு சுந்தர சோழபுரம் அப்படிங்கிற பெண்ணாடம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இன்னைக்கும் சமாதி இருக்கு. அவருடைய மகன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டவர். அப்படித்தான் மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான விடியல், சமூகத்துக்கான அங்கீகாரம், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலை வேணும், இந்தி எதிர்ப்பு உள்பட பல போராட்டங்களை ஈடுபட்ட ஒரு முக்கியமான தலைவர் அவர். அவரை ரோல் மாடலாக வைத்து கொண்ட தலைவர்கள் விடுதலை புலிகள் பிரபாகரன் உட்பட்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சென்னை மத்திய சிறையில் புலவர் கலியபெருமாள் ஐயா இருக்கும் பொழுது அங்கே பிரபாகரனும் இருந்தார். பிரபாகரனுக்கு பல யோசனைகளை புலவர் கலியபெருமாள் அவர்கள், வாத்தியார் கலியபெருமாள் அவர்கள் சொல்ல அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த அளவுக்கு அவர் மேலே பெரிய மரியாதை வைத்திருந்தார் புலிகள் தலைவர் மேதகு பிரபாகரன் ஐயா அவர்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்துல அதிலிருந்து சில பகுதிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல படத்துல லக்ஷ்மி மகாலட்சுமி சர்க்கரை ஆலை அப்படின்னு ஒன்று காட்டப்படும். உண்மையிலேயே அப்படி ஒரு சர்க்கரை ஆலை போராட்டம் ஒன்றை புலவர் கலியபெருமாள் நிகழ்த்தினார். அந்த நிஜமான சர்க்கரை ஆலைக்கு பேரு அருணா சர்க்கரை ஆலைன்னு ஏதோ ஒன்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சர்க்கரை ஆலை போராட்டத்தில் தொழிலாளர்களை நசுக்கி அவர்களுக்கு உண்டான ஊதிய குறைபாடுகள், வேலை அதிக நேரங்கள் அப்படின்னெல்லாம் இருந்த அந்த விஷயத்தை ஒடுக்குவதற்காகவும் சரி செய்வதற்காகவும் மிக பெரிய போராட்டங்களை நடத்தினார். அன்னைக்கு இருந்த அந்த சர்க்கரை ஆலை அதிபர்களுக்கும் அந்த சர்க்கரை ஆலைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் காவல்துறையினருக்கும் மிகப்பெரிய தலைவலி, எந்த அமிர்தாஞ்சனாலையும் தீர்க்கப்படாத தலைவலியாக அந்த புலவர் கலியபெருமாள் ஐயாவுடைய போராட்டங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது சரித்திரம், செய்தி எல்லாமே. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில் புலவர் கலியபெருமாள் ஐயாவை இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பகுதி மக்கள். புலவர் கலியபெருமாள்ங்கிறவ பிரபாகரன் உட்பட கொண்டாடிட்டு இருக்கிறாரு. சந்தனக்கார்த்தல்னு சொல்லப்படுகிற வீரப்பன் முதற்கொண்டு அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு அவர் எப்பேற்பட்ட போராளி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு சம்பவமும் நிஜமான அவருடைய வாழ்க்கையில நடந்ததை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த சர்க்கரை ஆலை அவங்க ஒரு கட்டத்துல புலவர் கலியபெருமாளை கொஞ்சம் அடக்கி வச்சாதான் இதுலேருந்து நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கும் உனக்கு என்னையா வந்துச்சு, எங்கள் தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கும் முட்டிக்கும் மோதிக்கும், நாங்கள் அவங்கள வயிற்றுல அடிப்போம், அதெல்லாம் நீ கண்டுக்காத,
நீ இப்போ கண்டுக்கிட்டு இந்த பிரச்சனையை நீ பெருசாக ஆக்கிறதுனால தான் ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனைகள்ங்கிறது பெருசாயிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் ஊழியர்களுக்கான சம்பளத்தை நாங்கள் ஒசத்துறது, நேரத்தை குறைக்கிறது அப்படிங்கிற பல தலைவலி எங்களுக்குள்ளார வந்துட்டு இருக்கு. அதனால நீ தலையிடாத அப்படிங்கிறாங்க. நான் தலையிடுவேன் அப்படிங்கிறாரு. தலையிடாதையா, தயவு செஞ்சு தலையிடாதையான்னு கெஞ்சுறாங்க. இல்லை, நான் தலையிடுவேன், தொழிலாளர்களுக்காகவும் மக்களுக்காகவும் தான் என்னுடைய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல புலவர் ஐயா தீர்மானமாக இருக்கிறாரு. அப்போ அந்த நிர்வாகம் டக்குன்னு டிராயரை திறந்து ஒரு செக் புக் எடுக்கிறாங்க. செக் புக்கில் ஒரு செக்கில் கையெழுத்து போடுறாங்க. அந்த செக்கை கிழித்து புலவர் ஐயாட்ட கொடுக்குறாங்க. அந்த செக்கு ஒரு பிளாங்க் செக்கு. இதில் எவ்வளோ பணத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஃபில் பண்ணிக்கங்க புலவர், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிறாரு. இந்த பணம் தான் முக்கியம்னு நினச்சிருந்தனாக்க என்ன, என்னுடைய சொத்து பத்தெல்லாம் போனாலும் கவலை இல்லை அப்படின்னு நான் இந்த மக்களுக்காக நான் நின்று இருக்க மாட்டேன். இந்த பணமெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு அங்கேயே அவர்களுக்கு முன்னாடியே அந்த செக்கை கிழிச்சு போட்டுட்டு, நீங்கள் தொழிலாளர்களுடைய வயிற்றுல அடிக்காதீங்க, நீங்கள் வயிற்றுல அடிக்கிற வரைக்க என்னுடைய கை ஓங்கி தான் இருக்கும், என்னுடைய புரட்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் தான் புலவர் என்கிற வாத்தியார் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிற கலியபெருமாள் ஐயா. அவருடைய சமாதியை இன்னைக்கு கோவில் மாதிரி நினைத்து எத்தனையோ பேர் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் உடல் நலமின்றி, இந்த படத்துல கிளைமாக்ஸ்ல நடந்தது போல அவருடைய வாழ்க்கை நடக்கல. அவர் உடல் நலமின்றி மருத்துவமனையில் இருந்தபோது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாருங்க. சுயநினைவு தப்பிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. சுயநினைவு தப்பிடுச்சு. புலவர் அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாரு, வாத்தியார அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாரு, அவருடைய பெயரை சொல்லி கலியபெருமாள் அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாரு, அவங்க பையன் கூப்பிட்டா யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காதவர் ஒரே ஒரு விஷயத்தை அங்க செய்தது, அந்த சுத்தி இருந்த மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்களையும் நோயாளிகளையும் அங்க இருக்கிற நர்ஸுகளையும் கம்பவுண்டர்களையும் செஞ்சட்டை வீரர்களையும் பார்த்து திகைக்க வைத்தது, மலைக்க வைத்தது. அந்த விஷயம் என்ன தெரியுமா? சுய நினைவே இல்லை அவருக்கு. சுய நினைவு போயிடுச்சு. ஆனால் அந்த கட்டில படுத்திருந்தவர் திடீர்னு கட்டில நின்றுகிட்டு செவ்வணக்கம் செவ்வணக்கம், மாவோயிசம் வாழ்க, பாவோயிசம் வாழ்க, செவ்வணக்கம் செவ்வணக்கம் செவ்வணக்கம்னு திடீர்னு கத்துவார். இது மாதிரி திடீர்னு அவருடைய நினைவுல இது மட்டும்தான் இருந்திருக்கு. கம்யூனிச அந்த சோசியலிச அந்த சிந்தனைகள் மட்டும்தான் அவருக்குள்ளார இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சுயநினைவே தப்பி போன புலவர் ஐயா அந்த செவ்வணக்கம் சொல்றத சாகர வரைக்கும் நிறுத்தலை. இதெல்லாம் சாகரத்துக்கு, அவர் மரணம் அடைவதற்கு 3-4 நாட்கள் முன்னாடி நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். அப்ப திடீர்னு ஆஸ்பத்திரியில் அந்த ஸ்டேஜ் அது ஒரு மேடையாக பாவித்து கொண்டு அவர் கற்பனையில் அது ஒரு மேடையாக இருக்கு. அந்த கட்டில் மேலே நின்றுக்கிட்டு மருத்துவமனையில் எல்லாரும் இருக்க, மற்ற நோயாளிகள்லாம் இருக்க, இவர் நின்றுக்கிட்டு செவ்வணக்கம் 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 அப்படின்னு சொன்ன அந்த புலவர் கலியபெருமாள் வாத்தியார் என்று போற்றக்கூடிய அந்த நிஜ போராளி, அந்த கதாபாத்திரத்தை வைத்து இங்கே மக்களுக்கு ஒரு உணர்ச்சியை கொண்டு வந்திருக்கிற, ஒரு உணர்வை தூண்டுவிக்கிற, ஒரு உணர்வை உசுப்பி விட்டிருக்கிற இந்த விடுதலை பாகம் 2 கேப்டனான வெற்றிமாறன் சாருக்கும், விஜய் சேதுபதி, சூரி உள்ளிட்ட, வேல்ராஜ் உள்ளிட்ட, இசைஞானி இளையராஜா உள்ளிட்ட அத்தனை குழுவினருக்கும் ஒரு செவ்வணக்கம்.